ஸோ ரொம்ப குயிக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இது மாதிரி பிரெட் போர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பிரெட் போர்டில் இருக்க ஹோல்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் ஒன்று கூட ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஒரு எல்இடி பல்பாக ஒரு ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஹோல்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிற இன்னொரு ஹோலில் பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா எல்இடி பல்பை எரிய வைக்க முடியும். ஆனால் அந்த ஹோல்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கிற பேட்டர்ன் அண்ட் எந்த ஹோல்ஸ் எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பிரெட் போர்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க அந்த பேட்டர்னை பார்க்கலாம். ஸோ பிரெட் போர்டில் இருக்க எல்லா ஹோல்ஸுக்கும் ஆக்சுவலாக ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது. அண்ட் அது பக்கத்தில் எஃப்ஜிஹெச்ஐஜேன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏபிசிடின்னு இருக்க இந்த 5 ஹோல்ஸும் ஒன்றா கனெக்ட் ஆகியிருக்கும். அண்ட் அதே போல் எஃப்ஜிஹெச்ஐஜேன்னு இருக்க எல்லா ஹோல்ஸும் அந்த 5 ஹோல்ஸும் ஒன்றா கனெக்ட் ஆகியிருக்கும். ஆனால் அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா மற்ற அடுத்த லைன், அதுவும் இதே பேட்டர்னில் தான் கனெக்ட் ஆகியிருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த மேலே கீழே இருக்கிற 2 லைனும் ஒன்றா கனெக்ட் ஆகியிருக்காது. அதாவது சிசின்னு 2 ஹோல்ஸும் ஒன்றா கனெக்ட் ஆகியிருக்காது. அண்ட் இதே மாதிரி தான் மொத்த போர்டும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இப்போ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு இருக்க நேம் பண்ணியிருக்க ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஏன்னா ப்ளஸ்ன்னு நேம் பண்ண எல்லா ஹோல்ஸும் ஒன்றா கனெக்ட் ஆகியிருக்கும். அதாவது இப்போ நம்ம பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ப்ளஸ்ன்னு இருக்க எல்லா ஹோல்ஸும் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகியிருக்கும் 1 கீழே 1. மைனஸ்ன்னு இருக்க எல்லா ஹோல்ஸும் அதே மாதிரி 1 கீழே 1 கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தால் பின்னாடி இருக்க இந்த டபுள் சைட் டேப் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன், நீங்களே அதை பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், இந்த சைடில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்ற ஹோல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஒன்று கூட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் அதே சமயத்தில் ஏபிசிடின்னு நேம் பண்ண ஹோல்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பின்னை ரிமூவ் பண்ணி காட்டுறேன், எப்படி எல்இடி இன்செர்ட் பண்ணால் டைட்டாக ஹோல்ட் பண்ணுதுன்னு. ஸோ இந்த ஒரு பின்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளிப்ஸ் இருக்கிறத கவனிக்கலாம். ஸோ இந்த கிளிப்புக்குள்ளே எதனா ஒரு எல்இடி பல்ப் மாதிரி எதனா லீடை இன்செர்ட் பண்ணிங்கன்னா அந்த லீட் அந்த கிளிப் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். கிட்டத்தட்ட ஒரு பேப்பர் கிளிப் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹோல்ஸ்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு ட்ராயிங்காக வரைஞ்சிங்கன்னா அது பார்க்கவே இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு சிம்பிளான எல்இடி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் எல்இடி பல்போடைய பாசிட்டிவ் எண்டை பிரெட் போர்டோடைய ப்ளஸ் ஹோல்ஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த எல்இடி பல்புடைய இன்னொரு எண்டை ஏன்ற ஹோலில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த எல்இடி பல்புக்கு ஒரு ரெசிஸ்டர் தேவை, ஏன்னா அது இல்லாமல் நம்ம கரண்ட் சப்ளை கொடுத்தோன்னா எல்இடி பல்ப் எரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் என்னென்னா ஏ அண்ட் பிலாம் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ பின்ற ஹோல்ஸில் வந்து இந்த ரெசிஸ்டர் நான் இன்செர்ட் பண்ணி அந்த ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டு எடுத்து போயிட்டு நெகட்டிவில் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நான் கரண்ட் சப்ளை கொடுத்தேன்னா பாசிட்டிவ் எண்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகி எல்இடி பல்பில் ஏறி எல்இடி பல்பை க்ளோ ஆக்கி ரெசிஸ்டர் வழியாக அந்த எலக்ட்ரானிக் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகி திரும்பி நெகட்டிவ் எண்டுக்கு போகும். ஸோ இதனால் எல்இடி பல்ப் வந்து ப்ராப்பராக க்ளோ ஆகும், எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல். அண்ட் இதை நான் வந்து அந்த செட் ஆஃப் ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருக்கிற எந்த ஒரு ஹோலில் பண்ணாலும் அது இதே ப்ராப்பர்ட்டி நடக்கும். ஏன்னா அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே கனெக்ட் ஆகியிருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இப்போ பவர் இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஆனால் நீங்கள் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வேணாலும் இந்த சிம்பிள் பிரெட் போர்டை வச்சே செய்ய முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.